பள்ளிக்கரணை தோசை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாய் அடுப்பில் வச்சு வேர்க்கடலையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் வேர்க்கடலை எடுத்துக்குவோம். ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் சீரகம், 10 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மல்லி. இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்த இந்த பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் எல்லா பொருளையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பொடியை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தோசையை ஊற்றி அந்த பொடியை தோசை மேலே ஃபுல்லாக தூவிக்குவோம். இப்போ இது மேலே கொத்தமல்லியை தூவிக்கலாம். இப்போ சுட்டு எடுத்தால் நம்மளோட பள்ளிக்கரணை தோசை ரெடி. இதோ நம்மளோட பள்ளிக்கரணை தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா எல்லோரும் திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லுவாங்க. 10 தோசை கூட சாப்பிடுவோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.